Hey guys, welcome to Kaidekwa. நம்ம எப்போதும் போல நம்ம ஷிப் அண்ட் பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் அப்படின்னு சொல்ல ஆசை தான். பட் அன்பாக்சிங் பண்ணலை, டேரெக்டாக ஃப்ளாரிங் வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அன்பாக்சிங் வீடியோ ஏன் பண்ணலன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஸோ நமக்கு ஃப்ரெம் டூன் போட்டு நமக்கு அனுப்பிவிடுவாங்களே, இது எல்லாமே தாய் ஷிப்மெண்ட்ஸ் தான். ஸோ அங்கேருந்து வரையில் ஃப்ரம் டூவில் வந்து மதுரைன்னு தான் நம்ம கொடுத்துருந்தோம். பின்கோடு எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம். ஆனால் ஷிப்மெண்ட் வந்து கோயம்புத்தூருக்கு போயிடுச்சு. என்ன பிரச்சனை எதுனே தெரில. ப்ரொஃபஷனல் கொரியர் சைடு நான் கேட்டப்பையும் ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லை. ஸோ நானும் அப்புறம் நிறையா இது விசாரித்து பார்க்கல தான் எங்கே இருக்குன்னு இருந்துச்சு. அது கோயம்புத்தூரில் இருந்திருக்கு. கோயம்புத்தூரில் கால் பண்ணிவிட்டு அங்கே வச்சு என் பிரதரை வச்சு நான் வாங்கிட்டு அதில் ஒரு 2 நாள்கிட்ட போயிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாமே செம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துருச்சு. அந்த ஒரு காரணத்தில் தான் அன்பாக்சிங் பண்ணலை. ஏன்னா ஃபிஷ்ஷோட பாக்ஸ் என் கையில் கிடைக்கிறப்பே மணி 10:45 11 மணிக்கிட்ட தான் இருக்கும். 10 to 11 கையில் என் கையில் 11:30 என் கையில் 10:30 கிடச்சிருச்சு. வளர்றேன் என் கையில் 10 மணி to 10 கிடச்சிருச்சு. நான் வீட்டுக்கு வர 11 மணி 11:15 ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு தான். ஸோ அந்த டயத்தில் ஃபிஷ் ஆல்ரெடி ஒரு 4 நாள் ட்ராவல்டு, இன்னும் ஒரு 1.5 நாள்கிட்ட ஓடி போச்சு. இப்போ உட்காந்து நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக எல்லா மீனும் இல்லை, மேக்ஸிமம் மீனை நான் சாக விட்டுருவேன். ஸோ அது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனில் கூட வீடியோ எடுக்கல. எல்லாமே நான் அன்பாக்சிங் டக்குன்னு பண்ணிவிட்டு பார்க்கல தான். நல்லா எல்லா விஷயமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு இழப்புனா ஜெயண்ட்டில் வந்து ஒன்று இறந்து போச்சு. நீமோ காப்பருக்கு ஃபீமேல் கிடையாது ஜெயண்ட்டில். அப்புறம் ஒரு 2 ஃபீமேல்ஸ் இறந்து போச்சு. எல்லாமே குவாலிட்டி டாப் நாச்சாக இருந்துச்சுங்க. தடவை எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்தேன். எல்லாமே சேல் ஆகலை. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஃபிஷ் எதுவும் வேணும், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் எதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம குரூப்போட லிங்க்கும் என்னோடய கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நான் பார்த்துட்டு இந்த ஃபிஷ் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுறேன். இதுலேருந்து ஒரு 30 to 40% ஃபிஷ்ஷஸ் முடிஞ்சு போச்சு. இது ஃபீமேல் காம்போஸ் பாருங்கள், ஃபீமேல் சைஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியும்னு தெரியல. இதெல்லாமே மல்டி கேலக்ஸிஸ் நீமோ கேண்டி வெரைட்டி இருக்காது. எல்லாமே நல்லாயிருக்கும். கேலக்ஸிஸ் வெரைட்டி தான். உடம்புல உள்ள பேச்சஸ் பார்த்தாலே தெரியும். ஃபீமேல்ஸ் எதுவுமே இல்லை, ஃபீமேல்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி பைனாப்பிள் டம்போயருமே முடிஞ்சிருச்சு. எல்லோ பேஸில் இருக்குது, நீமோ காப்பர்ஸில் இருக்குது, ஜெயண்ட்ஸ் இருக்குது. பட் ஜெயண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரே ஒரு ஜெயண்ட் மேல் மட்டும் வீடியோ ஆட் பண்ணியிருப்பேன். நீமோ காப்பரில் மார்பிள் ஜெயண்ட் பேராகவே இருக்குது. ரொம்ப ப்ரைஸ் கம்மியாகவே தரோம். வெளியே போயிட்டிங்கன்னா 1500 2K அந்த ரேட் சொல்லுவாங்க. நம்ம அப்படியே பாதி ரேட்டில் தான் தரப்போகிறோம். இது வந்து RJG ரெட் கோல்டு காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ப்ரைஸ் நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா மினிமம் 800 சம்திங் போட்டுருவாங்க. நம்ம 550 அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்தோம். இதுதான் அந்த நீமோ காப்பர். இதோட ஃபீமேல் தான் இறந்து போச்சு. அப்படியே டாப் நாச்சாக இருக்கும் ஃபீமேல். இதே மாதிரி இருக்கும் ஃபீமேலு, தரமான குவாலிட்டி. ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.